ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆக்டோபஸ் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்சிகளை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசி வருகின்றார்கள். ஆசை இருக்குது தாசில் பண்ண, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்ற ஒரு பழமொழி கிராமத்திலே உண்டு. உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்கிற எதுவுமே ஆகாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஆசை இருக்கிறது தாசில் பண்ண, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்று கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல கிராமத்திலே சொல்வார்கள், நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது என்று சொல்வார்கள். அதாவது கொளுத்த நண்டு வலையிலே தங்காமல் வெளியே சென்று வீண் வம்பு இழுக்கிற போது அந்த நண்டின் உயிருக்கே ஆபத்து வரும் என்பதை சூசகமாக தன் நண்டு தன் வாழ்நாளை இழக்கும். அதுதான் நண்டு கொளுத்தால் வலையிலே தங்காது என்பது அந்த கிராமத்து பழமொழி. ஆகவே உண்டு கொளுத்த நண்டு வெளியிலே போய் வம்பு இழுத்தால் வாழ்வை இழக்க நேரிடும் என்று கிராமத்தில் பழமொழி சொல்வாங்க. ஒரு கட்சியை மக்கள் மத்தியிலே செல்வாக்குடன் வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு உதவ வேண்டும், மக்களுக்கு எதிர்காலத்தில் உரிய நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழகத்துடைய பிரச்சனைகளாக இருக்கிற முல்லை பெரியாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பங்களிப்பு ஆற்றியிருக்க வேண்டும். காவேரி பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதாவது பங்களிப்பு ஆற்றினாரா? பாலாறு பிரச்சனையில தீர்வு காண்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றினாரா? மீனவர்கள் தினந்தோறும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்களே, அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறார்களா? நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா? பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொழில் முதலீடுகள் இங்கே கொண்டு வருவதற்கு ஏதேனும் பங்களிப்பு கொடுத்திருக்கிறாரா? கல்வி மேம்பாட்டுக்கு ஏதேனும் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரா? சுகாதார மேம்பாட்டுக்காக ஏதேனும் திட்டங்களை இவர் அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறாரா? தொழில் வளர்ச்சிக்கு வறுமை ஒழிப்புக்கு ஏதேனும் பங்களிப்பு கொடுத்துள்ளாரா? வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா? வறுமையை ஒழிப்பதற்கு ஏதேனும் பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரா? ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு காலம் சமூக நீதி காப்பதிலே தொடங்கி இந்த தமிழகத்துடைய ஜீவாதார பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே சட்ட போராட்டம் நடத்தி அதில் தீர்வு கண்டிருக்கிறது. இந்த வரலாறு அண்ணாமலைக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கைக்காக 69% இடஒதுக்கீடை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் தமிழசாமி அம்மா, புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த இயக்கத்தை கண்ணை இமை போல் கட்டி காத்து வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்த தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் உழைத்து வருகிறார். இந்த வரலாறு தெரியாத ஆக்டோபஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனடியாக அவர் சென்று ஆக்டோபஸ் அண்ணாமலை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏன்னா அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய, சித்தம் கலங்கியது என்று கிராமத்திலே சொல்வார்கள்.
சித்தம் கலங்கியவர்கள் பேசுவது அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது, ஆதாரமும் இருக்காது, அடிப்படையும் இருக்காது. ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி, சித்தம் கலங்கி, சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எந்த உழைப்பும் இல்லாமல், ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாமல், பதவி வெறி, அதிகார வெறியால், மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்வதற்கும், இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்கள் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அது உதவும் என்கிற வகையிலே அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம். ஆகவே 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்திய தேசத்திலே, அன்னை தமிழகத்திலே மக்களின் முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக இதுவரை உழைத்த தலைவர்கள் அனைவரையுமே அழிப்பேன், ஒழிப்பேன் என்று உளறி வருகிறார் என்று சொன்னால், வரலாறு தெரியவில்லையா அல்லது தெரிந்த வரலாறை தெரியாமல் பேசுகிறாரா? ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து அனைத்து கட்சியின் தலைவர்களையும் விமர்சித்து வருவது என்பது இந்த ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி என்று சொல்வார். இந்த ஆக்டோபஸ் என்னன்னா, அதனுடைய நஞ்சு மனிதர்களை கொல்லுகிற அந்த நஞ்சை உள்ளடக்கி இருக்கிறது ஆக்டோபஸ். இந்த நஞ்சுக்கு மாற்று மருந்தே கிடையாது. அதுதான் இந்த ஆக்டோபஸ் என்கிறது. அதே போலதான் இந்த அட்டைப்பூச்சி என்பது தன் எடையை விட 8 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. நாம் யதார்த்தமாக குளிக்க சென்றாலோ அல்லது தண்ணீரை குடிக்கிற போதோ அது தொண்டைக்குழியில போய் உட்கார்ந்து கொள்கிற ஒரு அபாயகரமான கட்டம்லாம் உண்டு. வெளியிலே இருந்தாலே பலது ஆபத்து, தொண்டைக்குழியிலே போய் அமர்ந்து விட்டால் அந்த உயிரை பறிக்காமல் விடாது. தன் எடை 1 கிலோ என்று சொன்னால் 8 கிலோ அளவிலே ரத்தத்தை உறிஞ்சுகிற அந்த அட்டைப்பூச்சி. ஆகவே ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அன்னை தமிழகத்திற்கு இதுவரை எந்த நன்மையும் செய்யவில்லை, இனிமேலும் செய்ய போவதும் இல்லை. இந்த ஆக்டோபஸ் மனிதரை கொல்லக்கூடிய அளவு நச்சுத்தன்மை உடையது. இதன் நச்சுக்கு மாற்று மருந்தே கிடையாது என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. ஆக்டோபஸ் அண்ணாமலை ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு உளறுகிறார், வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார் என்று பார்த்தால், தமிழ்நாட்டிலே அவர் கடந்த காலங்களிலே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதலாக அவர் கட்டவிழ்த்து விட்டு வந்த கட்டுக்கதைகள் அனைத்தும் பச்சை பொய், சாத்தியமற்றது என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. மிகப்பெரிய வரலாறு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு, அந்த கட்சியினுடைய முகவரியை, விலாசத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு, ஆக்டோபஸ் அறவேக்காடு இன்றைக்கு அட்டைப்பூச்சி அண்ணாமலை தன்னுடைய முகவரியை, விலாசத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் எடுத்து வந்த சுயநலத்தோடு எடுத்து வந்த அத்தனை முயற்சிகளும் இந்த கடந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலில் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையால் தன்னுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பதவிக்கு குந்தகம் வந்து விடுமோ, ஆபத்து வந்து விடுமோ, அந்த தலைவர் பதவியை தக்க வைக்காமல் போய்விட்டால் நாம் அனாதையாகி விடுவோமோ, நம்முடைய முதலமைச்சர் கனவு தகர்ந்து போய்விடுமோ என்றெல்லாம் நினைத்துத்தான் உச்சபட்சமாக வரம்பு மீறி, அரசியல் பண்பாடின்றி, அரசியல் நாகரிகமின்றி, அரசியலுடைய அந்த இலக்கணத்தை தகர்த்து இன்றைக்கு அவர் உளறி வருகின்றார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் குஜராத்தினுடைய மாநிலத்தின் முதல்வராக இருக்கிற போது 2011 புரட்சி தலைவர் இதயதீப அம்மா அவர்கள் முதலமைச்சராக நம்முடைய பல்கலைக்கழக நூற்றாண்டு வளாகத்திலே பதவி இருக்கிற போது நாங்கள் எல்லாம் அமைச்சராக
பதவியேற்கிற அந்த பாக்கியத்தை, வாழ்நாள் புண்ணியத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய செல்வாக்கால் நாங்கள் பெற்றிருந்த போது, பாரத பிரதமராக வர இருக்கிற அன்றைய முதலமைச்சராக மாண்புமிகு மோடிஜி அவர்கள் அந்த அரங்கிலே வந்து ஒரு பண்பின் அடையாளமாக, ஒரு அரசியல் நாகரிகத்தின் அடையாளமாக அந்த விழாவிலே பங்கேற்று, அம்மா அவர்கள் அந்த உறவுக்கு பண்பிற்கு அடையாளமாக அந்த பதவியேற்பு விழா நிறைவடைந்தவுடன் அவர்கள் கீழே வந்து முதல்வராக இருந்த மோடிஜி அவர்களை வாழ்த்தி சால்வை அணிவித்த அந்த காட்சி இன்னும் எங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக நினைவிலே இருக்கிறது. பிறகு 2014 பாரத பிரதமராக குஜராத் முதல்வராக இருந்த மோடிஜி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு புரட்சி தலைவி தமிழக அம்மாவுடைய இல்லம் தேடி வந்து அந்த பாரத பிரதமர் முதல்வர் என்கிற புரோட்டோகாலை தகர்த்து எறிந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அந்த திட்டங்களை விவாதிப்பதற்கு அது தலைமைச் செயலமாக இருந்தாலும், முதலமைச்சருடைய முகாம் அலுவலகமாக இருந்தாலும், பாரத பிரதமரே தேடி வந்து அங்கே அம்மாவுடைய இல்லத்திலே வந்து, அம்மாவுடைய வாசலிலே வந்து அவரை வரவேற்று, பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும், தமிழகத்துடைய கல்வியியலாளர் முதல்வர் புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்களும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஆக்கப்பூர்வமான ஆய்வுகளை நடத்தி திட்டங்களை பரிசீலித்து, அதன் மூலமாக தமிழ்நாட்டிலே 12 மாநகராட்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், இந்தியாவிலே அதிக அளவிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் நகர்ப்புற மத்திய அமைச்சராக இருக்கிற போது பெற்றுக் கொடுத்தார். அம்மாவின் வழியிலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்தார். சாலை மேம்பாட்டுக்காக நிதிகளை பெற்றுக் கொடுத்தார். இதற்கெல்லாம் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் உறவு பாலத்தை அமைத்துக் கொடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அவர்கள் அதை முன்னின்று வரவேற்று, அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முகவரியை தேடி அந்த கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? அன்னை தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு அணு அளவு உழைப்பை தந்திடாத ஆக்டோபஸ் அண்ணாமலை போன்ற இந்த பைத்தியங்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக கனவு கண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால, இந்த பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற இந்த பைத்தியங்களினுடைய இந்த காலத்தையும் நாம் கவனமாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறோம். ஏனென்றால் தினந்தோறும் வம்பு வழக்கு இழுக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை தொண்டர்கள், விசுவாச தொண்டர்கள், மூத்த தொண்டர்கள், உழைத்த தொண்டர்கள், கொண்டிருக்கிற தொண்டர்களுடைய உழைப்பை ஊற்றி தன்னை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்துகிற அந்த ஒற்றை வேலையை மட்டும் தமிழ்நாட்டிலே, ஜனநாயக நாட்டிலே, மக்களாட்சி தத்துவத்திலே யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியவே பின்னுக்கு தள்ளிவிட்டு, தான் சார்ந்த கட்சியவே பின்னுக்கு தள்ளிவிட்டு, அனைத்து கட்சிகளையும் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று ருத்ரதாண்டவம் ஆடுகிற, வானத்துக்கு பூமிக்கு விழிக்கிற ஆக்டோபஸ் அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பங்களிப்பினுடைய பட்டியலை வெளியிட தயாரா? புரட்சி தமிழர் எடப்பாடியார் 50 ஆண்டு காலம் இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு, 52 காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 32 ஆண்டுகளிலே 69% இடஒதுக்கீட்டிலே சமூக நீதி காவலராக புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்திலே இருந்து, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திலிருந்து, பெண் கமாண்டோ படைகள் திட்டத்திலிருந்து, ஆலயங்கள் தோறும் அன்னதானம் வழங்குகிற திட்டத்திலிருந்து, அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர் என்று மக்களின் வாழ்விலே இரண்டர கலந்திருக்கிற கணினி புரட்சியிலே மடிக்கணினி வழங்குகிற திட்டம், கல்விக்காக 14 வகையான உபகரணங்கள் வழங்குகிற திட்டம் என்று முத்து முத்தான வளர்ச்சி திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் இந்த தாய் தமிழ்நாட்டை இந்திய திருநாட்டிலே முதன்மை மாநிலமாக உருவாக்கினார். அதன் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் இன்றைக்கு பட்ஜெட்டிலே, நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு என்கிற பெயர் ஒரு இடத்திலே கூட இடம்பெறவில்லை. துப்புக்கட்ட அண்ணாமலை துடித்து எழுந்து, சீறி எழுந்து, தமிழ்நாடு
இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கையில இடம்பெறவில்லை. பீகார் இடம்பெற்றிருக்கிறது, ஆந்திரா இடம்பெற்றிருக்கிறது, தமிழ்நாடு இடம்பெறவில்லையே என்று பச்சை தமிழர் ஆக்டோபஸ் அண்ணாமலை குறித்து எழுந்திருக்க வேண்டாமா? அது குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை. சிறப்பு திட்டங்கள் குறித்து வாய் திறக்கவில்லை. திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வாய் திறக்கவில்லை. ரயில்வே திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு வாய் திறக்கவில்லை. திட்டங்களுக்கு ஒதுக்கிய அந்த நிதியை ரத்து செய்துவிட்டு 1000 ரூபாய் ஒதுக்குகிறேன் என்று பிங்க் புத்தகத்தில் அறிவித்ததை பற்றி வாய் திறக்கவில்லை. ஆக்டோபஸ் அண்ணாமலை பைத்தியமே. இப்படி பைத்தியம் பிடித்தது போல் அதிகார பதவி வெறி பிடித்து தமிழ்நாட்டிலே கேட்பதற்கு நாதி இல்லை என்கிறதை போல எதை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? மக்கள் கொடுத்ததா? ஒரு நியமன பதவி நாளை காலையிலே மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் உங்களை எடுத்து விட்டால் உங்களை சீண்டுவதற்கு நாதி இல்லை. நீங்கள் இதை தப்பித்துக் கொள்வதற்காக வெளிநாட்டிலே படிக்கப் போகிறேன் என்று சாக்கு போக்கு சொல்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய தகுதி, உங்களுடைய தராதரம் உங்களுடைய பேச்சிலே இருக்கிறது. நிறைகுடம் தழும்பாது. எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் நிறைகுடம். நீங்கள் காளி தகர டப்பா. இந்த காளி தகர டப்பா சத்தம் எழுப்போம். அந்த சத்தத்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும். ஆகவே நான் நாணயமாக இருந்தேன், ஒரு பைசா கூட வாங்கவில்லை. உங்கள் நாணயத்திலே யார் சந்தேகப்பட்டது? நீங்களே சொல்லிக்கொண்டே இருப்பதனாலே அதுல எங்களுக்கு சந்தேகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தேகம் வருகிறது. கர்நாடகாவில் தானே சேவை செய்தீர்கள், தமிழ்நாட்டில் ஏதாவது சேவை செய்திருக்கிறீர்களா? நீங்கள் பிறந்து வளர்ந்த உங்கள் தாய் வீடு, உங்கள் தாய் நாடு இந்த தமிழ்நாடு. நீங்கள் சுத்த தமிழனாக, பச்சை தமிழனாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? எனக்கு கர்நாடகாவிலே சேவை செய்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. என் தாய் நாடு, என் தமிழ்நாடு, என் தாய் நாட்டிற்காகத்தான் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். இந்த தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு படித்திருக்கிறேன், IPS பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஆகவே என் சேவை ஒன்று வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே தான் இருக்கும், இல்லை என்றால் எனக்கு பதவி தேவையில்லை என்று சொல்லியிருந்தால் இந்த அண்ணாமலை பச்சை தமிழன் என்று ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் பச்சை துரோகியாக கர்நாடகாவில் போய் சேவை செய்து தமிழினத்தை அன்றைக்கு ஏளனமாக பேசிவிட்டு இன்றைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே பாரதிய ஜனதா கட்சியிலே நியமனம் செய்யப்பட்ட ஒரு பதவியை வைத்துக் கொண்டு இன்றைக்கு வாய் சவுடால் பேசுகிற அண்ணாமலை, நீங்கள் உறக்க பேசினால் அது உண்மையாகி விடாது. ஏதோ இந்த தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் ஊமைகள் போலவும், 8 கோடி தமிழர்களும் ஊமைகள் போலவும், ஏதோ நீங்கள் மட்டும்தான் இங்கே இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷர் போலவும் முளைத்து 3 இலை விடல 3 வருஷத்துல இந்த போக்கு போனா இந்த தமிழ்நாடு எங்கே போகிறது? அரசியல் நாகரிகம் எங்கே? அரசியல் பண்பாடு எங்கே? ஆகவே எல்லை மீறி போவதை எப்படி இந்த 2 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமல்ல, நாங்கள் எல்லாம் தலைமையை ஆண்டவனுக்கு நிகராக போற்றுவோர்கள். எங்கள் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தெய்வத்துக்கு நிகராக 2 கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாவலராக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை போன்று பதவி ஏற்றவுடன் முதலமைச்சர் கனவு காணவில்லை. நீங்கள் காணுகிற அந்த பகல் கனவு இந்த காலத்தை கடந்து செல்வது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அப்படி பேராபத்து நிச்சயமாக வராது. அந்த பேராபத்து, நீங்கள் காணுகிற பகல் கனவு பேராபத்து இந்த தமிழ்நாட்டை சூழ்ந்து இருக்கிறது. அதிலிருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கும். நீங்கள் கழுதையாக கத்தினாலும் அதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக முடியாது. ஆக்டோபஸ் அண்ணாமலை பைத்தியமே, நீங்கள் பேசுவதிலே ஒரு வரையறை இருக்க வேண்டும். என்ன செய்வீர்கள்? உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் 10 ஆண்டு சிறைச்சாலையிலே தள்ளிவிட்டீர்களா?
உங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை 20 ஆண்டுகள் சிறைச்சாலையில் தள்ளி விடுவீர்களா? எத்தனை ஆண்டுகளானாலும் சிறையில் இருந்து நியாயத்தையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையும் நிரூபித்து நீதிமன்றங்களை நீதியரசர்களை உண்மையை வெளிக்கொண்டு உங்கள் முகத்திரையை கிழிப்பதுதானே இன்றைக்கு 8 கோடி தமிழர்களுடைய கடமையாக, அதிலே அவருடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு கவுன்சிலர் பதவியில் இருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத அறவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்து பிடித்து சித்தம் கலைந்து தெளிகிற அரைவேக்காடு ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே, பேசுவதிலே ஒரு வரையறை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே உங்களுக்கு யாரும் பயிற்சி தரவில்லையா? நீங்க யாரிடத்திலாவது பயிற்சி எடுத்திருந்தால் தானே அரசியல் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு கண்ணை இமைகாப்பது போல் கட்டி காத்து வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இந்த அழிப்பேன் என்று சொல்வதை இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலே நாங்கள் கேட்டதில்லை, படித்ததில்லை, பார்த்ததில்லை, வரலாற்றிலே அது இடம்பெற்றதில்லை. அழிப்பேன் என்றால் என்ன? நீங்கள் யார் அழிப்பதற்கு? அந்த அதிகாரம் உங்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மௌன புரட்சி இந்த மக்கள் அளிக்கிற அந்த தீர்ப்பில ஆக்டோபஸ் அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலிருந்து காணாமல் போவான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தீர்ப்பாக அமையும். ஆகவே நீங்கள் பகல் கனவு காண்பது என்பது அதிலே உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கும் பகல் கனவு காணலாம், இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவதற்கும் பகல் காணலாம், அல்லது முடிந்தால் அமெரிக்காவில் இப்போது தேர்தல் வர இருக்கிறத அதிலே கூட நீங்கள் போட்டியிட்டு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு கூட நீங்க முயற்சி எடுக்கலாம். அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதற்காக களத்திலே நின்று தங்களை வாழ்வை அர்ப்பணித்து தமிழக மக்களுக்காக ஊன் உறக்கம் இன்றி உழைத்துக் கொண்டிருக்கிற தியாக சீலர்களை ஆண்டவனுக்கு நிகராக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறான். 4.5 ஆண்டு காலம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்வதைப் போல 4.5 ஆண்டு காலம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு எளியவராக, தூயவராக, மனிதநேய பண்பாளராக, கருணையின் இருப்பிடமாக, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாவலராக கொரோனா காலத்திலே தன் உயிரை துச்சமென மதித்து உழைத்த அந்த உத்தமரை நீங்கள் பழித்தும் இழித்தும் பேசினால் உங்கள் நாவு அழுகி போய்விடும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நீங்கள் பழித்து இழுத்தும் பேசி உங்கள் செல்வாக்கை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் நீங்கள் அரசியலிலே தப்பு கணக்கு போடுகிறீர்கள். ஆகவே இன்றைய நிலையிலே நாம் பார்க்கிறோம், கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு கடைசியிலே குடல் வற்றி செத்து போன கதைதான் நமக்கு அண்ணாமலையினுடைய வீர வசனங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆகவே ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே, கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு கடைசியில குடல் வற்றி செத்து போன அந்த வரலாறை உங்கள் பகல் கனவு இணையாக தமிழ்நாட்டு மக்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார். ஆகவே இது கேட்க நாதி இல்லாத கட்சியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மனித புனிதர் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தமிழகுலசாமி புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களால் இந்தியாவின் 3வது மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்து எங்களை போன்ற சாமானியர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சர்களாக்கி, இங்கே சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, பதவிகளை வழங்கி இந்த மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானிய தொண்டனாக, எளிய தொண்டனாக, ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து கருணையின் வடிவமாக, காருண்யத்தின் அடையாளமாக, ஆற்றலின் வடிவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து இரட்டையிலையை மீட்டு, கட்சியை மீட்டு, தலைமை கழகத்தை மீட்டு, துரோகத்தை மீட்டு இந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மாவுடைய புனித அரசு, புரட்சி தலைவருடைய புனித அரசை மலரச் செய்வதற்காக ஊன் உறக்கமின்றி
ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திலே 22 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உத்தம சீலரை நீங்கள் நாவடக்கம் இல்லாமல் தரந்தாழ்ந்து பேசுவதை 2 கோடி தொண்டர்களுடைய மனம் கொதித்து போயிருக்கிறது. 8 கோடி தமிழர்களும் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. உலக தமிழர்களை இன்றைக்கு முகம் சுளிக்க வைத்திருக்கிறது உங்கள் பேச்சு. அநாகரிகத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். ஆகவே மரியாதைக்குரிய மாண்புக்குரிய அக்டோபர் சட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே, உங்களுக்கு நாவடக்கம் வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி, பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்கு மத்திய அரசிலே அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரண நிதியை வாங்கி தருவதற்கு ஏதாவது முயற்சி எடுங்கள். நிதிநிலை அறிக்கையிலே ரத்து செய்யப்பட்டிருக்கிற ரயில்வே திட்டங்களுக்கு ஏதாவது நிதியை பெற்றுத் தருவதற்கு முயற்சி எடுங்கள். இந்த தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏதாவது முயற்சி எடுங்கள். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிலுவையில் இருக்கிற அனுமதியை பெற்றுத் தாருங்கள். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதியை பெற்றுத் தாருங்கள். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதியை பெற்றுத் தாருங்கள். நிலுவையில் இருக்கக்கூடிய காப்பீடு தொகையை பெற்றுத் தருவதற்கு முயற்சி எடுங்கள். அன்றாடம் கைது செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்படுகிற இலங்கை கடற்படையினால் உயிர் பறிக்கப்படுகிற தமிழக மீனவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசிலே பேசி கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு ஏதேனும் முயற்சி எடுங்கள். இதை விடுத்து உங்களின் உதவாக்கரை பேச்சால் தமிழக மக்களினுடைய தன்னிகரில்லா தலைவர்களை தரந்தாழ்ந்து பேசுவதை நீங்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், உங்களுடைய பேச்சு நம்பிக்கை ஏற்படுத்தவில்லை, அச்சத்தை, அகம்பாவத்தை, ஆணவத்தை வெளி காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, 2 கோடி தொண்டர்களுடைய மன கொதிப்படைய செய்திருக்கிற 8 கோடி தமிழர்களுடைய முகம் சுளிக்க வைத்திருக்கிற உங்கள் பேச்சு, எங்கள் மாபெரும் தலைவர் தெய்வத்துக்கு நிகராக போற்றுகிற, ஆண்டவனுக்கு நிகராக வழங்குகிற எங்கள் தலைமையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மாவுடைய இருவரும் தெய்வமுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற இந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் திரும்ப பெற்று அரசின் நாகரிகத்தினுடைய வழி நடப்பீர்கள் என்கிற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கட்சி நடத்துவதிலே, நீங்கள் கட்சியை வளர்ப்பதிலே, கட்சிக்கு செல்வாக்கு உயர்த்துவதிலே, பூத் கமிட்டி அமைப்பதிலே, உள்ளாட்சியிலே வெற்றி பெறுவதிலே எங்களுக்கு எந்த விதமான மனம் ஆச்சரியமும் மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு நீங்கள் சேவை செய்யுங்கள், மக்களுக்கு உதவுங்கள். இன்றைக்கு கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல்வர் வாழ்த்து சொல்லவில்லை, ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். இங்கே சோழவந்தான் தொகுதியில என் அருமை தம்பி அரியூர் ராதா அவர்கள் இங்கே அன்னதானத்தை ஏழை எளியவர்களுக்கு அந்த விழா கமிட்டியில அவர்கள் ஏற்பாடு செய்து ஊராட்சி மன்ற தலைவர் மலையாள வழக்கறிஞருடைய தலைமையில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தான் தொகுதியுடைய மாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தான் கருப்பையா, இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் நம்முடைய ராஜேஷ் கண்ணா, ஒன்றிய செயலாளர் நம்முடைய கொரியர் கணேசன், ஒன்றிய செயலாளர் காளிதாஸ் அவர்கள், நம்முடைய உசிலம்பட்டி தொகுதிய பொறுப்பாளர் அருமை சகோதரர் நம்முடைய துரை தன்ராஜ், திருமங்கலமுடைய தொகுதி பொறுப்பாளர் வெற்றிவேல், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர், நேற்று பிறந்த நாள் இன்று கிருஷ்ண சகோதரி உள்ளிட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் எல்லோரும் சேர்ந்து இன்று மாலை வரை அந்த அன்னதானத்தை வழங்குகிறோம். கொரோனா காலத்தில் முகம் தெரியாதவர்களுக்கு 5 மாதம் அன்னதானம் வழங்கியது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அரசாங்கத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்டில்லை, எங்களை போன்ற தொண்டர்கள் எல்லாம் உழைத்து அந்த கொரோனா காலத்தில் தன் எழுச்சியாக நாங்கள் இருந்து அந்த முகம் தெரியாதவர்களுக்கு 5 மாதம் 9 சென்டர்ல அவங்களுக்கு உணவு வழங்கினோம். 5 வேளை 15 லட்சம். தமிழ்நாடு முழுவதும் அந்த கொரோனா காலத்தில் தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாத காலத்திலேயே தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்று இந்தியா அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்தார். நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்வதற்காக நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நிலுவையில இருந்த கிடப்பிலே கிடந்த அத்தனை திட்டங்கள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி வைகை குண்டாறு திட்டம், நடந்தாய் வாடி காவேரி திட்டம் என்று அனைத்து திட்டங்களையும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மாநில நிதியிலே கொடுத்தார்கள். மத்திய அரசினுடைய தயவை எதிர்பார்க்கவில்லை.
ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை போராடி வாதாடி எங்கள் பதவிகள் எல்லாம் அடமானம் வைத்து போராடி வாதாடி புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து மதுரைக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு இந்த தேதி வரைக்கும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிதி தர மறுக்கிறீங்க. இடத்த நாங்க கொடுத்துட்டோம் மாநில அரசு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எய்ம்ஸுக்கு மத்திய அரசு தான் நிதி ஒதுக்கி இருக்கு. பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்துக்கு இன்ன தேதி வரைக்கும் நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு நாள் ஒரு பொழுது யோக்கிய அண்ணாமலை பேசி ஏங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா எய்ம்ஸுக்கும் நீங்க இந்திய அரசு தானே நிதி ஒதுக்கீடு செய்து இருக்குது, இந்த தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் ஏன் நீங்க நிதி தர மறுக்கிறீங்க அப்படின்னு யோக்கிய அண்ணாமலை ஒரு நாள் கேள்வி கேட்கிறாரா? அந்த தகுதி இருக்கிறதா? அந்த யோக்கியம் இருக்கிறதா அண்ணாமலைக்கு? அதை கேட்பதற்கு வக்கு இல்லை, அதை கேட்பதற்கு யோகியதை இல்லை. இந்த ஆக்டோபஸ் அண்ணாமலை அட்டைப்பூச்சி அண்ணாமலைக்கு எங்கள் பொதுச் செயலாளரை பேசுவதற்கு யார் அதிகாரம்? முதலிலே ஏதாவது ஒரு தேர்தலில் வென்று அதற்கு பிறகு தலைவர்களை விமர்சனம் செய்வதை நீங்கள் ஒரு மரபாக கடைபிடித்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஏதாவது ஒரு தேர்தலில் வருகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் இதுவரை நீங்கள் சட்டமன்ற தேர்தல் நின்று தோத்து போகிறார்கள். மக்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள். உங்கள் ஆணவ பேச்சு, உங்கள் அகம்பாவம், உங்கள் தலைகணம், உங்களுடைய நடிப்பு, அடே அப்பா செவாலிய சிவாஜி கூட தோத்து போயிடுவாங்க அந்த ஆளுடைய நடிப்பு. அப்படி ஒரு நடிகர் திலகம், நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர் உயிரோடு இருந்திருந்தா அண்ணாமலையை பார்த்து தற்கொலை தான் பண்ணியிருப்பாரு. சிவாஜி ரசிகர்கள் கோச்சிக்கிறாதீங்க. எங்க அண்ணன் கூட அன்னபூர்ணம் தங்கரன் இருக்காரு, அவரும் ஒரு ரசிகர். உலகமாக நடிப்புடா சாமி. நாங்க பார்க்கவே இல்லை இப்படி ஒரு தலைவர். சட்டமன்றத்தில் நின்று மக்கள் உங்களை நிராகரித்துட்டு தோத்து போயிட்டீங்க. சரி, இப்ப நாடாளுமன்றத்தில் நின்று கோயம்புத்தூருக்கு நான் சொர்க்கபுரியா மாத்த போறேன், தொழில் முதலீடு கொண்டு வர போறேன், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர போறேன், கோவை மெட்ரோ அறிவிச்ச திட்டத்தை, நிலுவையில் இருக்க திட்டத்தை வாங்கி கொடுக்க வக்கு இல்லை, யோகியதை இல்லை, மக்கள் உன்னை நிராகரிச்சுட்டாங்க. நீலாம் எந்த முகத்தை வச்சு மேடையில பேசுறீங்க? நான் கேட்கிறேன். மேடையில பேசுறதுக்கு மக்கள் ஒரு அதிகாரம் தரணும், அங்கீகாரம் தரணும். இன்னைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாருன்னா 1,49,00,000 பேர் வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 75 பேர் தேர்ந்தெடுத்து எதிர்கட்சி தலைவரா அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ஜனநாயக முறைப்படி. உங்களை மாதிரி நியமன பதவியிலிருந்து விமர்சனம் செய்யலாம். விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேணும், ஒரு யோகியதை வேணும், ஒரு மக்கள் அங்கீகாரம் வேணும், ஒரு மக்கள் அதிகாரம் கொடுக்கணும். உங்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கலையே. 2 தடவை தோத்து போயிட்டீங்களே. இப்போ 3ஆவது தடவை இருந்தாலும் தோக்க போறீங்க, எத்தனை இருந்தாலும் தோக்க போறீங்க. போய் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தா நீங்க வெற்றி பெற்றுவீங்களா? அதனால உங்க தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. இது நல்லது இல்லை. நாங்கெல்லாம் பேசுனா, மதுரை தமிழ்ல பேசுனா தாங்க முடியாது. எங்க சாதாரண தொண்டர்களுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. ஏதோ நீங்க மட்டும்தான் பேசுறேன். ஏங்க நீங்க பொறுப்பேற்றதுல இருந்து யாராவது எந்த தலைவராவது வெளியே தெரியுறாங்களா? பாவம் அந்த அக்கா தமிழிசை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வெளியே தெரிய கொடுக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சினா அண்ணாமலை நம்பியா பாரதிய ஜனதா கட்சி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. அண்ணாமலை நம்பி பாரதிய ஜனதா கட்சி தொடங்கப்பட்டதா எங்களுக்கு வரலாறு தெரியல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு உழைத்திருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மூடி மறைத்து விட்டு பின்னுக்கு தள்ளி விட்டு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இவரே தோற்றுவித்தது போலவும், இவங்க அப்பா நிறுவன தலைவர் போலவும், இவர் தான் அதுல காப்பாளர் போலவும், இவர் தான் ஆபத் பாண்டவன் போலவும் பேசுகிற யோக்கியது இல்லை ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த பேச்சை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான விவாதம், அரசியல் நாகரிகமான விவாதம், அரசியல் பண்பாடோடு விவாதம், அது ஒரு தலைமை பண்புக்கு அலக்கம். உங்களுடைய தலைமை பண்புக்கு ஒரு கண்ணியத்தை மாசு ஏற்படுத்துகின்ற வகையில் உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. உங்கள் வயதிலே நான் குறைந்தவனாக இருந்தாலும் கூடியவனாக இருந்தாலும் இது அறிவுரை அல்ல, வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் வகிக்கிற மாநில தலைவர், தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பதவியினுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பதற்காக உங்கள் உச்சபட்ச உளறல் அமைந்திருக்கிறது என்பதை வேண்டுகோளாக
நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கருணையின் வடிவம் 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாவலர் ஒரே நம்பிக்கை இளைய சமுதாயத்தினுடைய வாழ்விலே ஒளியேற்றி வைத்திருக்கின்ற 8 கோடி தமிழர்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிற அந்த தியாக சீலரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, தராதரவும் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெண்டர் கட்சி என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய கட்சியிலே தான் டெண்டர் முறையிலே இன்றைக்கு பதவி வழங்கப்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம் செய்கிறார்கள். கொலை வழக்கிலே, கொள்ளை வழக்கிலே, கற்பழிப்பு வழக்கிலே, இன்றைக்கு நிதி நிறுவனங்களை நடத்தி கொள்ளையடிப்பதிலே கை தேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணாமலையின் அடக்கலத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்கிற புனிதத்தை, அந்த மாபெரும் 100 ஆண்டுகள் இருக்கிற அந்த சிறப்பு வாய்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய புனித தன்மையை கெடுக்கின்ற வகையிலே இன்றைக்கு ரவுடிகளுடைய, கொலைகாரர்களுடைய, கொள்ளைக்காரர்களுடைய, வழிப்பறிகளுடைய டெண்டர் எடுக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து பேர்களுடைய அடைக்கலமாக அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி மாற்றி புனிதத்தை கெடுத்து விட்டார் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சொல்வது அண்ணாமலை காதுக்கு கேட்கிறதா என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கடல் வெற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த போக்கு கடைசியில குடல் வெற்றி செத்து போனோம். இதுதான் அண்ணாமலை இதுல நடக்கும். எங்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவருக்கு சொல்வதற்கு மக்கள் அதிகாரம் வழங்கியிருக்கிறாங்க, அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. நீங்க என்ன உழைப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னா அதை சொல்லுங்க. நான் கிளை செயலாளரா சேரல, நான் ஒன்றிய செயலாளரா சேரல, நான் டைரக்ட் ஐபிஎஸ்ஸா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? என்ன உழைப்பு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இது இந்திய தேசத்தை ஆளுகிற கட்சி. அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் எவ்வளவு கண்ணியத்தோடு பேச வேண்டும், அதற்கென்று ஒரு மரபு இருக்கிறது. உழைப்பு என்ன கொடுத்திருக்கிறீங்கன்னா சொல்லுங்க. நாங்க இன்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. நான் மாநில தலைவராக இந்த அண்ணாமலை, இந்த ஒத்த பைசா வாங்காம உழைத்த அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த தமிழ் மண் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக இத்தனை கோடி மதிப்புள்ள திட்டங்களை, சுகாதார திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, முன்னோடி திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை பெற்று தந்திருக்கிற பட்டியலிட்டு சொல்லுங்க. நாங்க பொது வாழ்க்கையிலிருந்தே விளையிறோம். அதைத்தான் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கேட்டார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் உழைத்து 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 உழைத்த உத்தமர்கள். அவர்களை நாவடக்கம் இல்லாமல் பேசுகிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? நியமன பதவியாலே நீங்கள் யாரை வேண்டுமானால் வசைபாட முடியாத மக்கள் உங்களை தேர்தலிலே புறக்கணித்து விட்டார்கள். நீங்க 50% கப்பல் அந்த மூளை செலவை செய்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது. மூளை செலவை செய்யறது, இத்தனை பூத்துல 30% வந்துட்டோம், இத்தனை % கப்புல ஒரு கோப்பையில பாதியை நம்ம நிரப்பிட்டோம், இன்னும் பாதியை நம்ம நிரப்ப போறோம், 30% முதல் இடத்துல வந்துட்டோம், 2வது இடத்துல வந்துட்டோம், 3வது இடத்துல வந்துட்டோம். என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்களா இல்லையா? 40ல் தோத்து போயிட்டீங்களா இல்லையா? இதான ரிசல்ட். நான் விடிய விடிய படித்தேன், பரீட்சை எழுதினேன், 34 மதிப்பெண் எடுத்தேன், ஃபெயில் ஆயிட்டேன். அப்படின்னா உடனே இந்த மக்கள் உங்க மேல பரிதாபப்பட்டுருவாங்களா? 35 எடுத்தாதான் பாஸ். 35 எடுக்க கூட பாஸ் தகுதி இல்லாத பாஸ் தான் ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை. இன்றையிலிருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களால் பெருமையோடு மன்னாதி மன்னன் மக்கள் கழகமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவந்திருக்கிற தொண்டர்கள், புரட்சி தலைவர் இதயதெய்வம் அம்மா வழிவந்திருக்கிற தொண்டர்கள், இந்த திராவிட இனத்தினுடைய வழிவந்திருக்கிற தொண்டர்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் விரும்பினால் அண்ணாமலை அவர்களை மரியாதையோடு ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை என்று அழைக்கலாம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். அண்ணாமலை பேசுறது ரொம்ப பகிரங்கமா பேசுறது. இந்த பதில் இல்லனே, அது இவ்வளவு தூரத்துக்கு பேச வேண்டியது அவசியம் என்னன்னே? அதான் அரசியல் நாகரிகம் தெரியல, அரசியல் பண்பாடு தெரியல, பயிற்சி. அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கல. எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி என்ன கேட்டாரு? உங்களுடைய உழைப்பு என்ன பட்டியலிட்டு சொல்லுங்க. நான் உறுப்பினர் இப்ப 2வது தலைமுறையில் நாங்கள் பணியாற்றுறோம். இந்த இயக்கத்துக்கு 100 ஆண்டுக்கு கட்சி, 100 ஆண்டு கட்சியில 3 ஆண்டு என்ட்ரி, லேட் என்ட்ரி. ஐபிஎஸ் படிச்சுட்டா நீங்க அவதார புருஷனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கணும். எத்தனையோ ஐபிஎஸ் அரசியல் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம்
இருக்கிற இடம் தெரியாம மக்களுக்கு சேவை செய்யறாங்க, விளம்பரம் இல்லாம சேவை செய்யறாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஐயோ அப்பா சாமி தாங்கலடா, தமிழ்நாடு தாங்காதடா சாமி, இப்பயே 2 தேர்தல்ல தோத்துக்கிட்டே இந்த போடு இந்த வானத்துக்கும் பூமிக்கும் உளறி கொட்டுற இந்த பைத்தியங்களை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடு தாங்காதடா சாமி, ஆண்டவன் தான் காப்பாது. அந்த கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி, அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் காப்பாற்றணும் இந்த தமிழ்நாட்டையும் இந்த தமிழ்நாட்டு மக்களை. நன்றி, வணக்கம். மூத்த அமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நடத்த சிரமப்படுறாரு அப்படின்னு அவர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் இருக்காரு ரஜினி. அழுப்பான நடிகர்னால வந்து இதே நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அந்த துறைமுறை பதில் சொல்றாரு. அதுக்கு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? மூத்த அமைச்சர்கள் வச்சு ரொம்ப சிரமப்படுறாரு. நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. அவர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நான் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் சார் என்ன நினைக்கிறார் அதே நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.